சிரிக்கவும், சிந்திக்கவும் கூடிய தெனாலிராமன் கதைகளின் வரிசையில் இன்னைக்கு என்ன கதை? பார்ப்போம் வாங்க. ஒரு முறை ஒரு பணக்காரர் ஒருவர் இறக்கும் தருவாயில இருக்காருங்க. அவருக்கு 3 மகன்கள்ங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, தான் இறந்த பிறகு தன்னோட கட்டிலுக்கு கீழ தோண்டுனீங்கன்னா, உங்களுக்கு சொத்து பற்றிய விவரம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாருங்க. அவர் இறந்த பிறகு 3 மகன்களும் கட்டில் கீழ தோண்டி பார்க்குறாங்க. அப்போ 4 பானைகள் இருக்குங்க. முதல் பானையில மண் இருக்குங்க. 2வது பானையில மாட்டு சாணம் இருக்குங்க. 3வது பானையில வைக்கோல் இருக்குங்க. 4வது பானையில வெள்ளி நாணயங்கள் இருக்குங்க. இத நாளையும் பார்த்த 3 மகன்களுக்கும் எப்படி தங்களோட சொத்த பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது புரியவே இல்லங்க. உடனே தெனாலிராமன்ட்ட யோசனை கேட்கலாம் அப்படின்ட்டு போறாங்கங்க. தெனாலிராமன் சொல்றாங்க, "முதல் பானையில இருக்க மண் எத குறிக்குதுன்னா, முதல் மகன் மண் சார்ந்த நிலங்கள் எல்லாம் சொத்தா அவர் அடைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது மாட்டு சாணம் எத சொல்லுதுன்னா, உங்க அப்பாவோட மாட்டு பண்ணை 2வது பையனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது புரியுது அப்படின்னு சொல்றாங்க. 3வது வைக்கோல் தங்க நிறத்தில இருக்கு. அதனால அது தங்கம் எல்லாம் 3வது மகன தான் சேரும் அப்படிங்கிறத குறிக்குது அப்படின்னும் தெனாலிராமன் சொல்றாருங்க. 3 பேரும் சேர்ந்த மாதிரியே ஒரே விஷயத்த கேட்குறாங்க. 4வது பானையில இருக்க வெள்ளி நாணயங்கள் அப்ப யாருக்கு சொந்தம் அப்படின்னு. அதுக்கு தெனாலிராமன் சொல்றாங்க, "உங்க அப்பாவுக்கு நீங்க என்கிட்ட தான் வந்து இதற்கான விடை கேட்பீங்கங்கிறது தெரியும். இந்த வெள்ளி நாணயங்கள் எல்லாமே எனக்கான சம்பளம்" அப்படின்னு தெனாலிராமன் சொல்றாருங்க. 3 மகன்களும் இத உண்மைன்னு நம்பி அந்த வெள்ளி பானையில இருக்க அந்த பானையில இருக்க வெள்ளி காசு அனைத்தையும் சம்பளமா தெனாலிராமனுக்கு குடுத்துட்டு கிளம்பி போயிடுறாருங்க. கதையோட நீதிங்க. இந்த 3 மகன்களும் தாங்களே யோசிச்சு சரியா பிரிச்சிருந்தா அந்த வெள்ளி நாணயம் அவங்களுக்கே கிடைச்சிருக்கும் இல்லங்க. நம்ம உதவி கேட்கலான்னு போயிட்டு அவங்களுக்கு உள்ளதும் போயிடுச்சு பார்த்தீங்களா? எப்பொழுதுமே நம்மளே புத்திசாலித்தனமா நடந்துக்கணுங்க. நன்றி, வணக்கம்.